Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி அண்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயோமாலிக்யூல்ஸோட லெக்சர் நம்பர் 5. ஓகே, ஸோ லெக்சர் நம்பர் 5ல நம்ம ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஒரு 95% வந்து போர்ஷன்ஸ் முடிச்சிட்டோம் பயோமாலிக்யூல்ஸை. ஓகே, மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸை கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி வந்து நம்மளோட அமினோ ஆசிட்டில் கேட்பாங்க. இதுலேருந்து 95% கொஷின்ஸ் தான் இது ரெண்டுத்துலேருந்து தான் வரும். ஒரு வேளை ஓகே இன்கேஸ் எக்ஸாமினர் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை, அவர் ஒய்ஃப் கூட ஏதாவது சண்டை அப்படின்னாக்கா மட்டும்தான் அடுத்த வரப்போ நியூக்ளிக் ஆசிட் அண்ட் விட்டமின்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. அது கூட ரொம்பவே லெஸ் சான்ஸ் தான். சரியா? ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம படித்தது என்ன படிச்சிருக்கோன்றது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த ப்ராக்டிஸ் செஷன். இதில் வந்து நம்ம படித்தது தியரி தான், எப்படி படித்தோமோ அப்படி தான் கொஷின் வரும்ன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு செஷன் தான் இது. ஸோ நம்ம படித்தது வந்து ஃபுல்லாக தியரியாக படிச்சிருப்போம், படித்த மாதிரியே இருந்திருக்காது. ஸோ நம்ம உண்மையாலே படிச்சிருக்கோமா இல்லை படித்தோமா நடிச்சிருக்கோமான்றது இன்றைக்கி லெக்சர் பார்த்திங்கன்னா புரிஞ்சிடும். சரி, ஒரு 20 கொஷின் கிட்டே இருக்குது. ஸோ இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. நம்ம படித்ததை தாண்டி எதுவும் வராதுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு செஷன் தான் இது. உங்களுக்கு இல்லை ரிவிஷனும் ஆகிடும், ப்ராக்டிஸும் ஆகிடும். சரியா? அது போக நாளைக்கு லாஸ்ட்டாக வந்து நியூக்ளிக் ஆசிட் மட்டும் பார்த்துட்டு விட்டமின்ஸ் தான் பார்த்து இந்த லெசனை வந்து நாளையோடு முடிச்சிடுவோம். ஸோ நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி 6 நாளில் இந்த லெசனை முடிச்சிட்டாச்சு. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கப்போ டக்குன்னு முடிச்சிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஷோஸ் பாசிட்டிவ் ஃபெல்லிங் சொல்யூஷன் டெஸ்ட்? ஞாபகம் இருக்கா? ஃபெல்லிங் சொல்யூஷன் டெஸ்ட் சொல்லி கொடுத்தேன். ஃபெல்லிங்கு, பெனடிக்ட்டு, அப்புறம் இன்னொரு டெஸ்ட் டோலுயின்ஸ் டெஸ்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் யார் காமிப்பான்னு சொல்லியிருந்தால் பாயிண்ட் எழுதி போட்டிருந்தேன். ஒழுங்காக ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒழுங்காக படிச்சீங்கன்னா அந்த பாயிண்ட் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ யார் ஆப்ஷன்ஸ் பார்த்தா சுக்ரோஸு, குளுக்கோஸு, ஃபேட்டு, ப்ரோட்டீன். ஆப்வியஸாக ஃபேட்டு ப்ரோட்டீன் பார்த்து நம்ம பேசுறது கிடையாது. சுக்ரோஸ் இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரில் யார் ஃபெல்லிங் சொல்யூஷன் பாசிட்டிவாக காமிப்பா அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. டோலியன்ஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், பெனடிக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், 3 டெஸ்ட்டையும் பாசிட்டிவ் ரிசல்ட் யார் கொடுப்பானாக்கா நம்மளோட ஆப்வியஸாக நான் ரெடியூசிங் சுகர் தான் கொடுப்பாங்க. ஓகே, சாரி, பாசிட்டிவாக கொடுக்கறத பார்த்தா ரெடியூசிங் சுகர். நான் ரெடியூசிங் சுகர்லாம் இந்த ரியேஜென்ட்டை ரெடியூஸே பண்ண மாட்டாங்க. சரியா? அப்படி பார்த்தா இல்லை யார் ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகர்னு உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ண தெரிஞ்சுன்னா போதும். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ரெடியூசிங் சுகர் யார் இதில்? குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸ் மட்டும் தான் ரெடியூசிங் சுகர். ஏன்னா குளுக்கோஸ் மட்டும் தான் நம்ம ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் வந்து காமிக்கும். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. ஏன்னா சுக்ரோஸ் வந்து நான் ரெடியூசிங் சுகர் ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டு இல்லை இது எந்த டெஸ்ட்டாக வேணால் இருக்கட்டும், டோலியன்ஸாக இருக்கட்டும் இல்லை பெனடிக்டாக இருக்கட்டும், நமக்கு காமிக்காது. ஸோ ரெடியூசிங் சுகர் தான் நம்ம டெஸ்ட் காமிக்கும். ஸோ ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டோட சின்ன ஒரு ரீகேப் என்னென்னா, காப்பர் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தா +2 இருக்கும். பட் குளுக்கோஸ் கூட ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் Cu2O ஆயிரும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நியூட்ரல் ஆகிடுச்சு. ஸோ அதோட ப்ரெசிபிட் வந்து ரெட்டிஷ் ப்ரௌனில் வரும். இது ஆல்ரெடி பார்த்த விஷயம். சரி, இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் 2 குளுக்கோஸ். அடுத்த கொஷின் பாருங்கள். ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ் ஆர். இது பாருங்கடா, இது நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தேன். பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் எட்டி பார்க்கலன்னா கரெக்டாக சொல்லிவிடுவீங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். ஆல்ஃபா டி ப்ளஸ் குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி ப்ளஸ் குளுக்கோஸ் ஆர் ஆனோமர்ஸா, எபிமர்ஸா, எனான்ஷியோமர்ஸா, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸா? ஸோ கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இவங்க 2 பேரும் ஆனோமர்ஸ் அப்படின்னு சொன்னேன். இது என்னது நான் எபிமர்ஸ் அப்படின்னாக்கா ஆனோமர்ஸும் எபிமர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா இப்போது ஒரு குளுக்கோஸ் எடுத்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சோம். அதில் வந்து ஆல்ஃபா குளுக்கோஸ் வந்தாக்கா நமக்கு H மேலே இருக்கும், பீட்டா குளுக்கோஸ் வந்தால் OH மேலே இருக்கும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில். மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஓகே, அப்போ குளுக்கோஸ்குள்ளேயே நீங்கள் 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் படிக்கிறீங்க. குளுக்கோஸே 2 ஸ்ட்ரக்சரல் ஃபார்மில் பார்க்குறீங்க. அந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரக்சரை 2 விதமாக பார்த்தா அதை வந்து ஆனோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம கம்பவுண்டே மாற்றிடுவோம். இல்லை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் மேலே கீழே வச்சு ஒரே கம்பவுண்டை சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் கம்பேர் பண்ணுறது ஆனோமர்ஸ் சொல்லுவோம். குளுக்கோஸே ஆல்ஃபாவும் பீட்டாவும் நான் பிரித்து பார்த்தோம்ல, அது ஆனோமர்ஸ். ஒரே கம்பவுண்டை 2ஆக பார்க்குறீங்க, ஆல்ஃபா பீட்டாவை பார்க்குறீங்க. இதுவே இதோட கான்ஃபிகரேஷனை மாற்றி பார்த்தீங்கன்னா அது எபிமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். GEET, அதுக்கப்புறம் யார் வருவா? ஃபி, வே, லீ, இல்லே, கரெக்டாக. அதுக்கப்புறம் கீழே யார் வருவா? நம்மளோட அந்த ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன், GMM. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? அப்போ நமக்கு என்ன ஆகும்னாக்கா அதில் நம்ம மேனோஜ் அண்ட் குளுக்கோஸ் 2த்தையும் கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? மேலே வந்து CHO இருக்கும், கீழே பார்த்தோம்னாக்கா CH2OH இருக்கும், இந்த இடத்துல வந்து OH இருக்கும், இந்த இடத்துல H, இந்த இடத்துல OH, இந்த இடத்துல OH இருக்கும். இது குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். அதுவே மானோஜோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தோம்னா ஒன்றுமே சேஞ்ச் இருக்காது. ஜஸ்ட் இந்த OHக்கு பதிலாக H இருக்கும், இந்த இடத்துல வந்து OH இருக்கும்.
ஓகே. ஸோ குளுக்கோஸ்க்கும் மேனேஜ்க்கும் இந்த ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு பார்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுல இதை தான் வந்து எபிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ எபிமர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், குளுக்கோஸையும் மேனோஸையும் கம்பேர் பண்ணுறோம். அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், குளுக்கோஸ் வேறு கம்பவுண்டு, மேனோஸ் வேறு கம்பவுண்ட், இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணாக்கா நம்ம எபிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே குளுக்கோஸே ரெண்டாக பார்த்தீங்கன்னா அது ஆனமர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னது, ஈஸி தான். இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆனமர்ஸ். அது எனான்ஷியமர்ஸ்னால் என்ன, நான் ஓவர்லாப்பிங் மிரர் இமேஜ் தான் நம்ம எனான்ஷியமர்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு ஐசோமர்ஸ் பார்க்குறப்ப புரியும். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்னால் என்னன்றலாம் நம்ம ஐசோமர்ஸ் சாப்டர் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நாளில், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போதைக்கு இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர், ஆனமர்ஸ் தான் ஆன்சர். ஏன்னா குளுக்கோஸ்குள்ளேயே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அது ஆனமர்ஸ். ஓகே. ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். ஆன் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் ஸ்டார்ச், ரொம்ப மொக்க கொஷின். ஸ்டார்ச்சை ஹைட்ரோலைஸ் பண்ணாக்கா என்ன கிடைக்கும்டா, ஸ்டார்ச்சை ஹைட்ரோலைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், குளுக்கோஸா, ஃப்ரக்டோஸா, மால்டோஸா, இல்லை ஏஎன்சியா? ஆப்வியஸாக குளுக்கோஸ் தான் கிடைக்கும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டார்ச்சோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, C6H10O5 n நம்பர்ஸில் இருக்கும். இதை வந்து நம்ம H2 கூட ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், C6H12O6 கிடைக்கும், which is nothing but your glucose. சரியா? ஸோ டேரெக்டாக ரிலேஷன் அவங்களும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து பார்த்தா ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், இது நான் நேற்று சொல்லி கொடுத்துருந்தேன். ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்போ ப்ரோட்டீன்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறப்ப சொன்னால, ப்ரோட்டீன்ஸ் இது நிறைய பேர் இதுக்கு நீங்கள் தப்பு பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஷின் படிங்க. ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் எஸ்டாப்ளிஷ் பை டைபெப்டைடா, ஹைட்ரோஜனா, ஈத்தர் பாண்டா, இல்லை வந்து பெப்டைட் பாண்டானா? நிறைய பேர் பெப்டைட், கீழே பெப்டைட் இருக்கும், உங்களுக்கு தெரியல. சரி, கொஞ்சம் மேலே தூக்கினா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுக்காக நான் மேலே தூக்காமல் இருக்கேன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், நிறைய பேர் வந்து ஆப்ஷன் டி தான் போட்டிருப்பீங்க, ஆனால் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஏன், ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ் ஆக்சுவலாக பார்த்தா ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்போ ஃபார்ம் பண்ணாலும் நேற்று உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். என்சிஆர்டி எடுத்து ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்டி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ பெப்டைட் பாண்ட் என்னது, ரெண்டு அமினோ ஆசிட் சேரும்போது ஃபார்ம் ஆகிற பாண்ட் தான் பெப்டைட் பாண்டு. ரெண்டு அமினோ ஆசிட் சேரும் போது ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அதுதான் பெப்டைட் பாண்ட். நீங்கள் n நம்பர் ஆஃப் அமினோ ஆசிடை சேர்க்கும் போது நம்பர் ஆஃப் பெப்டைட் பாண்ட்ஸும் அதிகமாக இருக்கும். 20 அமினோ ஆசிட் எடுக்கிறீங்கன்னா 19 பெப்டைட் பாண்ட் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இது அமினோ ஆசிடுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்க பாண்ட், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கே வந்து ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் கேட்குற, ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்போ ஃபார்ம் ஆகும், செகண்டரி ஸ்ட்ரக்சராக இருக்கும்போது. அதாவது ப்ரோட்டீன் வந்து இப்படி அந்த புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரோட்டீன் வந்து இந்த மாதிரி சுருண்டு இருக்கப்ப இங்கே இருக்க ஹைட்ரோஜனோ இங்கே இருக்க நைட்ரோஜனோ சேர்ந்து பாண்ட் பண்ணிக்கும், அதுதான் ஹைட்ரோஜன் பாண்ட் சொல்லுவோம். அப்போ யார் இங்கே மெயினாக இருக்கா, ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் எதனால் வருது, ஹைட்ரோஜன் பாண்ட்னால வருது. ஓகே, நேற்றே இதை பற்றி நான் கிளியராக சொல்லியிருந்தேன், டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீனில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The alpha D glucose and beta D glucose differ from each other. Alpha D glucose and beta D glucose differ from each other. Alpha D glucose and beta D glucose differ from each other due to the difference in the carbon atom with respect to its conformation இல்லை configuration, number of OH group இல்லை size of என்னது ஹெமிஏசியல். ஓகே, ஹெமிஏசியல். இதுக்கு ஃபஸ்ட்டு ஹெமிஏசியல் என்னன்னு தெரியுமாடா? ஹெமிஏசியல்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கும், இந்த இடத்துல ஒரு OH குரூப் இருக்கும், இந்த இடத்துல ஒரு OR குரூப் இருக்கும், இங்கே வேறு ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கலாம். இந்த குரூப்பை தான் ஹெமிஏசியல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட குளுக்கோஸையும் நம்ம ஹெமிஏசியல் குரூப் கூட கம்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிளியராக எழுதியிருக்கேன் பாருங்கள். OH இருக்குது, OR இருக்குது, இந்த இடத்துல வேறு இந்த இடத்துல இது குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். பார்த்தோம்னா குளுக்கோஸை இந்த கார்பன் எடுத்துக்கோங்க, இந்த கார்பன் எடுத்துக்கோங்க. இந்த கார்பன் எடுத்திங்கன்னா பாருங்கள், இங்கே இருக்க மாதிரி H இருக்குது, OR இருக்குது, கரெக்டாக? H OR, இங்கே பாருங்கள் OR இருக்குது, அதே மாதிரி OHம் இருக்குது. கீழே பார்த்தோம்னா இந்த இடத்துல H இருக்குன்னா கீழே OHம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இடத்துல வேறு கார்பன் செயின், இந்த இடத்துல வேறு கார்பன் செயின், ரெண்டு கார்பன் செயின் இருக்குது, OR இருக்குது, OHம் இருக்குது, கரெக்டாக? ஸோ இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியுது, ஹெமிஏசியல் ஸ்ட்ரக்சர் கூட கம்பேர் பண்ண முடியுது. ஆனால் இதுக்கும் இந்த கொஷனுக்கும் சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுக்கணுமேன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. கொஷன் என்னன்னாக்கா, நம்மளோட ஆல்ஃபா டி குளுக்கோஸும் பீட்டா டி குளுக்கோஸும் ஏன் டிஃபர் ஆகுதுன்னா ஆப்வியஸாக கன்ஃபிகரேஷன் தான், கரெக்டாக? ஏன்னா நம்பர் ஆஃப் OH குரூப்பு ஆல்ஃபாலையும் பீட்டாலையும் ஒரே நம்பர் ஆஃப் OH குரூப் தான் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஹெமிஏசியல் குரூப்போட சைஸை பற்றிலாம் பேசல, கன்ஃபிகரேஷன். ஆல்ஃபா டி குளுக்கோஸில் நம்மளோட OH எங்கே இருக்கும், ரைட்டில் இருக்கும். அதுவே பீட்டா டி குளுக்கோஸ் எடுத்தோம்னா, நான் மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ஃபா டி குளுக்கோஸை நான் கிளியராக உங்களுக்கு லெக்சர் அப்போ எழுதி போட்டிருந்தேன். ஆல்ஃபா டி குளுக்கோஸ்னால் H வந்து ரைட் சைடில் இருக்கும். ஓகே, ஃபிஸ்டட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா H வந்து ரைட் சைடில் இருக்கும், OH வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஆனால் பீட்டா எடுத்திங்கன்னா OH வந்து ரைட் சைடில் இருக்கும், H வந்து லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ அதனால கன்ஃபிகரேஷன் வச்சு தான் நம்மளோட இது டிபெண்ட் ஆகுது. சரி, ஸோ ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட், இல்லை எது கரெக்டான ஆன்சர் சொல்லணும். சரியா? ஸோ பாருங்கள், மொத்தம் இத்தனை 6 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்குது, இல்லை எது கரெக்டு?
ஸ்டார்ச் இஸ் அ பாலிமர் ஆஃப் ஆல்ஃபா குளுக்கோஸ். எஸ், டெஃபினெட்லி கரெக்ட், சொல்லி கொடுத்துருந்தேன். ஆல்ஃபா குளுக்கோஸ் எல்லாம் ஒரு 10, 20, 30, 40ன்னு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ச் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அமிலோஸ் இஸ் அ காம்பனண்ட் ஆஃப் செல்லுலோஸா? இல்லையே. அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டின் ஆர் காம்பனண்ட் ஆஃப் ஸ்டார்ச்ன்னு தானே படித்தோம். ஸோ அப்போ இது தப்பு. ப்ரோட்டீன்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் அமினோ ஆசிட். இல்லை, இதுவும் தப்பு. ஞாபகம் இருக்கா? நேற்று நம்ம கடைசியாக பார்க்குறப்ப ட்ரைபெப்டைடு, டைபெப்டைடு அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் அந்த ப்ரோட்டீன் தான். 2-3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல் அண்ட் அலி அது மாதிரிலாம் பார்த்தோம்ல. வேல், அப்புறம் சேர், வேல், சேர், அந்த மாதிரிலாம் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் க்ரியேட் பண்ண முடியும் வேறு ஸ்ட்ரக்சர் வச்சு. ஸோ இதுவும் தப்பு. In a cyclic structure of fructose there are 6 carbon and 1 oxygen atom. இல்லையே. cyclic structure of fructose 5 கார்பன் ஆட்டம் தான் இருக்கும். இப்படி இருக்கும், ஞாபகம் இருக்கா? இப்படி இருக்கும். 5 கார்பன் ஆட்டம் தான் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் இருக்கும். 1 2 3 4, ஆமாம் 4 கார்பன் ஆட்டம் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் இருக்கும். 5 கூட இல்லை, 4 கார்பன் ஆட்டம் அண்ட் 1 ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து பார்த்தோம்னாக்கா குளுக்கோஸ் மாலிகுல் ரியாக்ட் வித் எக்ஸ் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் phenylhydrazine to yield ozazone. The follow value of x is. இதை நான் உங்களுக்கு 100 வாட்டி சொல்லி கொடுத்துருப்பேன். ஓசாசோன் எடுக்கிறப்ப ஓசாசோனோட எத்தனை மாலிக்யூல்ஸ் எடுத்தாக்கா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? சாரி, ஃபினைல்ஹைட்ராசினோட எத்தனை மோல்ஸ் எடுத்தால் நமக்கு ஓசாசோன் கிடைக்கும்? 3 மோல்ஸ் எடுத்தாக்கா சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ ஓசாசோனோட ஸ்ட்ரக்சர் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன், அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன், ரிவிஷன் ஆகிடும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா 3 டேரக்ட் ஆன்சர். இது எல்லாமே வந்து முக்கால்வாசி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் நீட் ஜெய் ரெண்டுத்துலையுமே கேட்ட கொஷின்ஸ் அண்டு கொஞ்சம் அதே பேட்டர்னில் இருக்க புது விதமான கொஷின்ஸும் நிறைய இருக்குது இதில். சரியா? சுக்ரோஸ் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் கான்சன்ட்ரேட்டட் HCl நான் சொல்லி கொடுத்துருந்தா. சுக்ரோஸ் வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H+ என்ன கொடுக்கும்? நமக்கு 2 காம்பவுண்ட் கொடுக்கும். ஒன்று குளுக்கோஸ் கொடுக்கும், இன்னொன்று ஃப்ரக்டோஸ் கொடுக்கும். குளுக்கோஸ் வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரியாக இருக்கும், ஃப்ரக்டோஸ் வந்து லீவோ ரொட்டேட்ரியாக இருக்கும். ஆன் த ஹோல் இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு லீவோ ரொட்டேட்ரி கொடுக்கும். இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான், ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் இதுக்கு. சரியா? ஆப்ஷன் சி இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 9th கொஷின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் அமினோ ஆசிட் இஸ் லைசின்? நான் நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துறேன். லைசின் வந்து என்னது? ஆசிடா, சாரி, லைசின் வந்து பீட்டா அமினோ ஆசிடா, அசிடிக்கா, பேசிக்கா, இல்லை நியூட்ரலா? லைசின் ஞாபகம் இருக்கா? லீசா அப்பா குட் அரகண்ட் அப்படின்னு சொன்னேன். லாஸ்ட்டில் லீசா அப்பா குட் அரகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். லைசினோட ஸ்ட்ரக்சர் தெரியுமா? இங்கே இருக்குது பாருங்கள், சிஆர் பாருங்கள், இதுதான் லைசினோட ஸ்ட்ரக்சர். CH2 வந்து 4 வாட்டி இருக்கும் அண்ட் CH இந்த இடத்துல ஆல்ஃபாமினோ, இந்த இடத்துல வந்து NH2. ஸோ இது அசிடிக்கா? எஸ், டெஃபினட்டாக அசிடிக்கியா. இந்த இடத்துல NH2 இருக்குது. NH2 இருந்தாக்கா அசிடிக் சொல்லியிருக்கேன், அதுவே COH இருந்தாக்கா பேசிக் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து அசிடிக் அமினோ ஆசிட், சாரி பேசிக் அமினோ ஆசிட். ஸோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தோம் குளுக்கோஸ் அண்ட் மன்னோஜ். இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். குளுக்கோஸ் அண்ட் மன்னோஜ் ஆர் ஆனோமர்ஸா? ஆனோமர்ஸ் டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா ஒரே காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் ஆல்ஃபா பீட்டான்னு பிரிச்சிங்கன்னா அதான் ஆனோமர்ஸ் ஆகும். எபிமர்ஸ்ன்னு இப்போ தான் சொன்னேன். குளுக்கோஸையும் மன்னோஜையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது 2 எபிமர்ஸ். ஆனால் என்ன மாதிரி எபிமர்ஸ்? C2வா இல்லை C1ஆ? நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த கார்பனில் உங்களுக்கு சேஞ்ச் வருது? OH பாண்டு எந்த கார்பனில் மாறுது? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா C2 கார்பனில் தான் நமக்கு H and OH மாறும். மன்னோஜோட ஸ்ட்ரக்சரும் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கா? ஓகே, மன்னோஜோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல H, இந்த இடத்துல OH இருக்குது. இந்த இடத்துல பார்த்தா OH, H, மீதி எல்லாமே சேம் தான். ஓகே, இந்த 2 விஷயத்தை தவிர மீதி எல்லாமே அப்படியே டிட்டோவாக சேமாக இருக்கும். இது எத்தனாவது கார்பன்? ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன். ஸோ செகண்ட் கார்பனில் இது என்னவாக இருக்குது? நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. E2 எபிமர்ஸ். ஓகே, கிளியர்? சில பேர் யோசிப்பீங்க, கீழேருந்து நான் கார்பன் எண்ணக்கூடாதா அப்படின்னாக்கா எண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 2 3 4 5 கீழேருந்து பார்த்தா 5வது கார்பனாக இருக்கட்டும். சரி, ஆனால் நமக்கு ஆப்ஷனில் C5 எபிமர்ஸ்ன்னு கொடுக்கல. ஸோ ஆப்வியஸாக அவங்க அதை யோசித்து தான் கொடுப்பாங்க. ஒன்று C2 இருக்கும், இல்லாட்டி C5 இருக்கும். C5 கொடுத்தாக்கா இப்போ கீழேருந்து எண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் நீங்கள் டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல C2 இருக்கனால கண்டிப்பாக மேலேருந்து தான் வந்து நம்பரிங் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஒரு வேளை C5 எபிமர் கொடுத்தா அதுவும் தப்பு இல்லை. ஆனால் அப்படி ஒரு வேளை கொடுத்துருந்தாக்கா C2 எபிமர்ஸ் இருக்காது கண்டிப்பாக. சரியா? ஆப்ஷனில். ஓகேடா. ஸோ 11th கொஸ்டின் பாருங்கள். நம்பர் ஆஃப் கைரல் கார்பன் அட்டம் இன் சைக்ளிக் பீட்டா டி குளுக்கோசிஸ். சைக்ளிக் பீட்டா டி குளுக்கோஸ் எத்தனை கைரல் கார்பன்? நான் டேரெக்டாக எழுதி போட்டிருந்தேன். எத்தனை கைரல் கார்பன்ஸ் இருக்கும்? 5 இருக்கும். சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் 5 கைரல் கார்பன் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ டேரெக்ட் ஆன்சர் எழுதி போட்டிருந்தேன். ஸோ 5. ஸோ நம்பலன்னா இந்த இடத்த நான் ஸ்ட்ரக்சராக வரைஞ்சிருக்கேன். கைரல் கார்பனில் எங்கெங்கெல்லாம் இருக்குது? இது ஒரு கைரல் கார்பன், இதுவும் ஒரு கைரல் கார்பன், இதுவும் ஒரு கைரல் கார்பன், இதுவும் ஒரு கைரல் கார்பன், இது ஒரு கைரல் கார்பன். மொத்தம் 5 கைரல் கார்பன் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். கைரல் கார்பன் தெரியும்ல? கண்டிப்பாக தெரியணும், ஏன்னா சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்தோம்னா 12th கொஸ்டின் பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸு
அதுக்கப்புறமா பீட்டா டி குளுக்கோஸாக மாற்றுறேன். ஆல்ஃபா டி குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸாக மாற்றுறேன். அப்புறம் குளுக்கோஸ் வந்து பீட்டா, அதாவது ஒன்றும் இல்லை, குளுக்கோஸே ஆல்ஃபா டி குளுக்கோஸு பீட்டா டி குளுக்கோஸாக நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸை என்ன சொல்லுவோம் தான் இந்த கொஷின். அது ஆக்சுவலாக இதான் கொஷினு, பட் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. த அபவ் ப்ராசஸ் இன் ஈக்லிபிரியம் வித் த acyclic form and a change in optical rotation is observed, which is called as. இந்த ப்ராசஸ் என்னது? ஆல்ஃபா டி குளுக்கோஸ் வந்து பீட்டா டி குளுக்கோஸ் மாறுற ப்ராசஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன்? மியூட்டா ரொட்டேஷனா, எபிமரைசேஷனா, கண்டென்சேஷனா, இன்வர்ஷனா? மியூட்டா ரொட்டேஷன். ஓகே, இதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மியூட்டா ரொட்டேஷன் தான் கரெக்ட். ஆல்ஃபா டி குளுக்கோஸ் வந்து பீட்டா டி குளுக்கோஸ்க்கு மாறுற ப்ராசஸ் அந்த ஈக்லிபிரியம் வி கால் இட் அஸ் மியூட்டா ரொட்டேஷன். நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருந்தேன். அடுத்து 13 கொஸ்டின் பா. விச் ஆர் த ஃபாலோவிங் அல்டோஹெக்ஸோ கிவ் சேம் ஓசாசோன் டெரிவேட்டிவ்? ஓகே, இல்லை எது வந்து ஒரே மாதிரி ஓசாசோன் டெரிவேட்டிவ் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஓசாசோன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓசாசோனோட ஸ்ட்ரக்சர் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஓசாசோனோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். பார்த்தோம்னா மேலே NNHPH இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி டபுள் பாண்ட் NNHP இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க 2 கார்பன் மட்டும்தான் இங்கே ஓசாசோன்னு க்ரியேட் பண்ணுது. கீழே இருக்க இந்த 3 கார்பன் பார்ட், கீழே இருக்க இந்த 3 கார்பன் பார்ட்டு சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க எந்த 2 விஷயத்துக்கு சேம் 3 கார்பன் செயின் இருக்கோ இந்த இடத்துல, ஓகே, இந்த விஷயம் எந்த 2த்துக்கு சேமாக இருக்கோ அது ஒரே ஓசாசோன் கம்பவுண்ட் தான் கொடுக்கும். கரெக்டாக? அப்படி பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணாக்கா எதுக்கு இந்த நான் பாக்ஸ் போட்ட இடம் எதுக்கு காமனாக இருக்குது? கண்டிப்பாக இதுவும் தான் காமனாக இருக்குது. ஸோ என்ன ஆகும்? மேலே இருக்க கம்பவுண்டில் C டபுள் பாண்ட் NNHPH வந்துடும். அதே மாதிரி அதுக்கப்புறம் செகண்ட் மோல் போடுறப்ப CNNHPNH வரும். சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அப்போ மேலே இருக்க 2 மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மீதி 3 வந்து அதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இவங்க 2 பேர் தான் நமக்கு ஒரே ஓசாசோன் கொடுப்பாங்க. ஆனால் மீதி இருக்க அந்த 2 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு ஸ்ட்ரக்சர் வரும். பாருங்கள், இந்த இடத்துல OH இருக்குது, இந்த இடத்துல HHOH இருக்குது. ஸோ இந்த ஓசாசோன் வேறையாக இருக்கும், இந்த ஓசாசோன் வேறையாக இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் நம்ம ரியாக்ட் பண்ணி கிடைக்கிற ஓசாசோன் வந்து ஒரே கம்பவுண்டாக இருக்கும். ஏன்னா ஓசாசோன் வந்து ஃபஸ்ட்டு கார்பன் அட்டாக் பண்ணும், செகண்ட் கார்பன் அட்டாக் பண்ணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ பார்த்தாக்கா 1 and 3 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து பார்த்தோம் குளுக்கோஸ் ஆன் ரிடக்ஷன் வித் NA. இது நான் டேரெக்டாக சொல்லி கொடுத்துருந்தேன். குளுக்கோஸை ஒரு வேளை இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெர்க்குரி அண்ட் NA அண்ட் வாட்டர் நமக்கு என்ன கொடுக்கும்? S ஆர்பிட்டல் கொடுக்கும். டேரெக்ட் ரியாக்ஷன் எழுதி போட்டிருந்தேன். ரியாக்ஷன் எடுத்து ஒரு வாட்டி பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டேரெக்டாக S ஆர்பிட்டல் கொடுக்கும். சிம்பிளாக சொல்லணும்னாக்கா கீழேயும் மேலேயும் ஒரு வேளை உங்களுக்கு COOHன்னு வந்துச்சுனாக்கா அது S ஆர்பிட்டல். கீழேயும் மேலேயும் ஒரு வேளை CH2OH வந்துச்சுனாக்கா அதை வந்து நம்ம சேச்சரைடு ஆசிட் சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுவே கீழே COOH மேலே CH2OH இருந்துச்சாக்கா குளூட்டோனிக் ஆசிட் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் டேரெக்டாக. ஓகே, ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா 15 கொஸ்டின். விச் அமினோ ஆசிட் டஸ் நாட் கண்டெயின் கைரல் கார்பன்? இதுவும் நான் சொல்லிட்டேன். கிளைசினில் மட்டும்தான் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அதில் வந்து ஏன்னா கைரல் கார்பனே இருக்காதுன்னு படிச்சிருந்தோம். ஏன் கிளைசினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல NH2 இருக்கும், இந்த இடத்துல வந்து நம்மளோட CH இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தா COOH இருக்கும், இந்த இடத்துல வேறு எந்த குரூப்பும் இருக்கிறது பதில் ஒரே ஒரு H இருக்கும். ஸோ பார்த்தா 2 ஹைட்ரோஜன் ஒரே கார்பனில் இருக்குது. ஸோ இது வந்து நான் கைரல் கார்பனா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இதுதான் வந்து ஃபுல் அமினோ ஆசிட்லேயே இது மட்டும் தான் வந்து என்னது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆப்ஷன் C தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். How many moles of acetic anhydride is needed to react completely with the tartaric acid, ribose and glucose? நான் சொல்லியிருந்தேன் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடை நம்ம ஆசிட் கூட ரியாக்ட் வைக்கும்போது என்னாகும்? எஸ்டரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதாவது அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் ஒருவேளை ஆல்கஹால் கூட ரியாக்ட் ஆச்சா நமக்கு எஸ்டர் கொடுக்கும்னு சொன்னேன். அப்போ என்ன அர்த்தம்? அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கெல்லாம் OH இருக்கோ அங்கே மட்டும் ரியாக்ட் பண்ண வைக்கணும்னு சொன்னேன். ஸோ டார்ட்ரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர், ரைபோஸோட ஸ்ட்ரக்சர், இதோட குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் 3மே கொடுத்துருக்காங்க. ஓகே, எத்தனை மோல்ஸ் ஆஃப் இது யூஸ் ஆகும்னாக்கா ஒன்றும் இல்லை, எத்தனை OH இருக்கோ அது கூட மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். ரியாக்ஷன் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஒரு OH இருக்குது, இங்கே ஒரு OH இருக்குது. 2 OH வந்து டார்ட்ரிக் ஆசிடில் ரியாக்ட் ஆகும். ரைபோஸில் பார்த்தோம்னாக்கா 3 OH இருக்குது. ஸோ இந்த 3 OH கூட ரைபோஸில் ரியாக்ட் ஆகும். அண்ட் இதில் பார்த்தோம்னா OH, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH அண்ட் மேலே ஒரு OH இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்தோம்னா 5 OH கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ 2, 3 and 5 இருக்க ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டு. கீழே இன்னொரு OH இருக்குது, இதை விட்டோம் பாருங்கள். ஸோ 2, 4 and 5 எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. 2, 4, 5ல் வந்து ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் ஆல்கஹால்ஸையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட்
ஈத்தர்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 2 இடத்துல எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் தப்பே பண்ணக்கூடாது. அடுத்து வந்து இந்த 17 கொஷின் அண்ட் இன்றைக்கோட லாஸ்ட் கொஷினும் இது தான். ஸோ பார்த்தோம்னா பிஐயோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தாக்கா COOH இங்கே தெரியுது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தோம்னா அகைன் ஒரு COOH குரூப் இருக்குது. இந்த இடத்துல NH2 இருக்குது. எல்லாத்துக்குமே pKa வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த கம்பவுண்டுக்கு PI என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்டில் pH என்னன்னு கேட்குறாங்க. ஜ்விட்டர் அயான் ஃபார்ம் ஆகிற pH என்னன்னு கேட்குறாங்க. என்ன சொன்னேன், இது ஃபஸ்ட்டு அசிடிக் கம்பவுண்டா பேசிக் கம்பவுண்டா இல்லை நியூட்ரலான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களோட ஆல்ஃபா அமினோ ஆசிட் குரூப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல NH2, இந்த இடத்துல COH, இது அமினோ ஆசிட் குரூப்பு. இதை தாண்டி எங்கேயாச்சும் ஆசிடோ இல்லை பேஸ் இருக்கான்னு பார்த்தாக்கா இந்த இடத்துல கிளியராக தெரியுது ஒரு ஆசிட் குரூப் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது என்னது அசிடிக் அமினோ ஆசிட்னு அர்த்தம். அசிடிக் அமினோ ஆசிடுக்கு பிஐயோட வேல்யூ கால்குலேட் பண்ண என்ன சொன்னால் ஆவரேஜ் ஆஃப் ஆசிட் pH கண்டுபிடிங்க போதும்னு சொன்னேன். ஸோ ஆசிட் pH எங்கெங்கே இருக்குது, இது ஒரு ஆசிட் pH, இதோட ஆசிட் pH. இந்த 2 ஆசிட் pHயும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஆவரேஜ் எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ 4 + 2 / 2 போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக 6/2 which is equal to 3 தான் இதோட ஆன்சர். இந்த இடத்துல ஏன் இப்படி ஆசிட் pH மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஏன்னா அசிடிக் அமினோ ஆசிடுக்கு இந்த மாதிரி தான் நம்ம போடணும்னு சொல்லியிருக்கேன், அசிடிக் அமினோ ஆசிட். இதுவே இந்த இடத்துல வந்து COOH கொடுக்காம நமக்கு NH2 கொடுத்தாக்கா அப்போ பேஸோட வேல்யூவை ஆவரேஜ் எடுத்திருப்பீங்க. இதுவே இந்த இடத்துல ஆசிடும் இல்லை பேஸும் இல்லை, அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த 2 வேல்யூவுமே ஆவரேஜ் எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த கேஸில் அசிடிக்காக இருக்கிறனால ஆசிட் pH மட்டும் நம்ம ஆவரேஜ் எடுத்து நம்ம போட்டிருக்கோம். இதான் ஆன்சர். ஓகே, ஸோ மொத்தம் நியர்லி ஒரு 17 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. இது போக நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அதெல்லாம் டிபிபிலையும் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் செட்டில் நீங்கள் போடும்போது அந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ நாளைக்கு வந்து நம்ம நியூக்ளிக் ஆசிட் போட்டு இந்த லெசனை முடிச்சிடுவோம். நியூக்ளிக் ஆசிட் அண்ட் விட்டமின்ஸ் பார்த்துட்டு சின்ன டெஸ்ட்லாம் இருக்குது. அந்த டெஸ்ட்லாம் நாளைக்கே நம்ம பார்த்து இந்த லெசன் நாளைக்கே முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.